இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதைவிட முக்கியம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன். மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. நானும் எப்பதான் ரவுடின்னு காட்டுறது வந்து எழுந்து பாக்குறேன். ஒரு டயலாக் இல்ல, ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரு சிரி கூட மாட்டேங்கிறீங்க, அழ விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எஸ்பி வேலுமணி அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, இனியே பேசலாமா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா ஸ்பீக்கர் இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். Education is the manifestation of perfection which is already exist in man, which is said by Swami Vivekananda. Education is a birthright of every person, which is said by Dr. B.R. Ambedkar. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. இப்போ என் தாய்மாமன் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே, நீங்க தாய்மாமன் தானே? லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு ராஜேஷ் என்னப்பா ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு, இனி கல்யாணம், காது குத்துதல், கலகட்டும். நீ அப்படி சொல்ற, ஆனா நான் ஏன்டா முடிஞ்சதுன்னு இருக்கேன். ஏன்? ஆமா, பத்திரிக்கை வைக்கலனாலும் ஒப்பாரி வைக்க வந்துருவாங்க. அதான். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். அவசரத்துனா ஃப்ரீ பஸ்னால ஏறி இறங்கிக்கிறோம். நம்ம சொல்ற ஸ்டாப்ல நிப்பாட்டிடுறாங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக, குடும்பத்தில் வீட்டில் இருக்க பிள்ளைங்க பொம்பளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதவியாக இருக்கும். இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருக்காங்க, எல்லா இடத்துக்குமே விட்டுருக்காங்க போகிறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் செய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறோம். மேலும் மேலும் நல்லா பாதுகாப்பாக எல்லாமே செஞ்சால் நல்லாயிருக்கும். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக
வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். அவர் வந்து பேசுறாருன்னா எங்க ஊரை விட்டாங்கன்னா எங்களுக்கு அது போதும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வர்றது ரொம்ப நல்லதுதான். எங்களுக்கு அவர் நல்லது செஞ்சாருன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த வாட்டி அவர் வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோமே. அவர் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்தினார்னாவே எங்களுக்கு போதும். அது விஜய் சார் வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கிராம மக்களை அவரை சந்திச்சு பேசினாவே எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனால எங்க ஊர் மீண்டு வருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு எங்களுக்கு. அவர் வந்தாருனாவே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அவங்க என்ன சொல்றாங்க, பரந்தூர் திட்டத்தை கைவிடப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இதுவரை அவர்கள் ஏற்கனவே அறிவித்து, நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து பரந்தூர் அந்த விமான நிலைய திட்டம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர்கள் கூட நம்முடைய மாநிலங்களவையிலே நம்முடைய உறுப்பினர் வில்சன் அவர்கள் கேட்கிற போது இதுவரை எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கையும் அரசாங்கத்திற்கு வரவில்லை என்று சொன்னார். அது ஒரு ஒருமைக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அந்த பகுதியிலே வரக்கூடிய இந்த வாய்ப்பினால்தான் திருவெரும்புதூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பிலே வரும். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த நாள் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குண்டா? நான் உறுப்பினர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நீங்கள் வெளிநடப்பில் இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்திருந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா தப்பான நியூஸும் அசம்பிளிலேயே சொல்றானுங்க. இதெல்லாம் நம்புறீங்களாடா நீங்கெல்லாம்? மக்களை காப்பாற்ற ஆள் இல்லாமல் தமிழகம் தவித்து வருகிறது. இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கையெழுத்த கூட பார்த்து போற ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு விட்டு போறாரு. என்னடா இது பைத்தியம், இன்னைக்கு ரொம்ப முத்திட்டு இருக்குதுன்னு பார்த்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, சேகர் பாபு நம்ம திருட்டு அமைச்சர், திராவிட அமைச்சர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் இனிமேல் 200 ரூபாய் ஓபிஸ் இல்லைம்மா, நீங்கள் 500 ரூபாய் ஓபிஸு. ஸோ நான் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த குழந்தை வந்து ஒரு பிட்டு பேப்பரை கூட பார்த்து படிக்க தெரியல அப்படின்றாங்க. அதே பிட்டு பேப்பர் இல்லாம தினரும் கொத்து பரோட்டாவை பாத்துக்கிறீங்களா? பாருங்க, வீடியோ காட்டுறேன் பாருங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களா அனைவரும் வாருங்கள். நம் தமிழன் கலைகள் யாவின் கருடு தானே, கலைகள் கதையும் சொன்னேன் தொடங்கி நிகழ்வினை கலைகள் யாவினும் வல்லவனாம்.